சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள், பருவம் மாறா குமரி இவள், பட்டினத்தாரையும் மயக்கியவள். அன்னை தமிழுக்கு கைதட்டின ஒருத்தருக்கும் சேர்த்து யோசிக்கிறாங்க, இது கவிதை உண்மையிலே நல்ல கவிதை தானா, நம்ம சொல்லலாம். அற்புதமாக இந்த மாலை பொழுதை, ஒரு மழை பொழுதை கூட இவ்வளவு உற்சாகமாக கொண்டாடக்கூடிய மக்கள் எங்கள் மதுரை மக்களாக தாங்க இருக்க முடியும். இந்த ரொம்ப சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை, உண்மையிலேயே சொன்ன இந்த புத்தக திருவிழாவை இந்த நாட்டிற்கே ஒரு உதாரணமாக, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உதாரணமாக மாவட்டம் தோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி எங்கள் தமிழ் சமூகம் பொழுதுபோக்கு சமூகமாக இருந்துவிடக் கூடாது, பொழுதை ஆக்க வேண்டிய மக்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முன்னெடுத்தலை நடத்திருக்கக்கூடிய நமது தமிழக அரசிற்கு ஒரு மாபெரும் கைதட்டலை நமது மதுரை மக்கள் சார்பாக தரலாங்க. இந்த நிகழ்வை இத்தனை தூரம், இந்த மழைக்கு இடையிலையும் கூட இத்தனை தூரம் ஒரு வெற்றிகரமாக நடத்த காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு எங்களுடைய தமிழறிஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்குமே இந்த புத்தக திருவிழாவை மாவட்டம் தோறும் தன்னுடைய தோளில் சுமந்து ஒவ்வொரு வருடமும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பப்பாசி நிறுவனத்திற்கு ஒரு பெரிய கைதட்டலோடு அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய கவிதா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய அன்புக்குரிய வழிகாட்டி முருகனண்ணன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, ஐயா அழகா மதுரையினுடைய சிறப்பை ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்போ நம்ம ஊரினுடைய சிறப்பு அதில் சொல்லும்போது வைரமுத்தையாவினுடைய கவிதையை சொல்லிவிட்டு, இன்றைக்கு இந்த மதுரையின் முகம் மாறிவிட்டதோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இத்தனை தமிழறிஞர்கள், இத்தனை தமிழ் கேட்பதற்காக இந்த மழையிலும் எங்கள் மதுரை மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் மதுரையினுடைய மனம் என்றுமே மாறாது. ஏன் தெரியுமா? கண்ணகி எரிச்சப்பையே நாங்கள் நெருப்பிலிருந்து மீண்டு வந்த பீனிக்ஸ் பறவைகள் எங்கள் மதுரை மக்கள். மண்ணை திருட வந்தவரை, செம்பொன்னை திருட வந்தவரை, ஊர் பொசுக்கி போக வந்தவரை, தாயாய் மாற்றும் தூய் மதுரை, அவர்தம் சேயாய் வணங்கும் தாய் மதுரை. நாங்க சார் இந்த ராமாயண கலாகாட்சபம் பண்ணுவாங்கல்ல, ராமாயண கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ராமாயண கதை சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லுவாங்க. கதையில் சும்மா கதை சொல்லும்போது சொல்லுவாங்க, அனுமன் சீதையை தேடி பறந்து போனாராம், தேடி பறந்து போனார். அப்போ அந்த பாதை சொல்லக்கூடிய முனிவர்கள்லாம் சொன்னாங்களாம், பா அனுமரே, நீங்கள் சீதையை தேடி போறீங்க, ஒருவேளை உங்களுக்கு தாகம் ஏற்பட்டுச்சுன்னா கிருஷ்ணைன்னு ஒரு நதி வரும், அங்கே தண்ணி குடிச்சுக்கங்க, அங்கே குளிச்சுக்கங்க. அதுக்கப்புறமா வைகைன்னு ஒரு நதி வரும், அந்த பக்கம் மட்டும் இறங்கிடாதீங்க, இந்த வைகை நதி பக்கம் மட்டும் இறங்கிடாதீங்க. இவர் ஏன்னு கேட்டிருக்காரு. இந்த வைகை நதியை சுற்றி தமிழ் புலவர்கள் தமிழ் பாடி கொண்டிருப்பார்கள். தமிழை கேட்டால் நீ மயங்கி விடுவாய், மதுரை மாநகரிலேயே தங்கி விடுவாய், சீதையை தேடி செல்ல மாட்டாய், அதனால் வைகையில் மட்டும் இறங்கி விடாதேன்னார்களாம். அப்படி தமிழ் பாடி அத்தனை பேரையும் தங்க வைக்கக்கூடிய இந்த மதுரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னுடைய தாயிடம் பேசிய ஒரு உணர்வு, முதலாக பேச்சு போட்டியில் என்னுடைய தாயிடம் பேசிய உணர்வு எப்படியோ அப்படி என் தாய் மண்ணில், என் தாய் சொந்தங்களுக்கு மத்தியில், என் மதுரை சொந்தங்களுக்கு மத்தியில் பேசுவதில் உங்களுடைய மிகப்பெரிய இந்த ஆதரவிற்கு உங்கள் கைதட்டலோடு மிகப்பெரிய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, ஒரு தகப்பனாக என்னுடைய பேச்சை இங்கு கேட்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசான், என்னுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய நடன குருநாதன் சார் அவர்களுடைய திருப்பாதங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்தை சொல்லி, எங்களுடைய மேடைகளுக்கெல்லாம் வழிகாட்டி, அவருடைய கவிதையை நாங்கள் எத்தனை முறை கேட்டுக்கொண்டே இருப்போம். இன்றைக்கு அவரை நேரில் சந்தித்து அவருக்கு அருகே ஒரு இடத்தையும் அளித்து அவருடைய கவிதையை கேட்கக்கூடிய அற்புதமான தருணத்தை தந்து எங்களையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மரபின் மைந்தன் முத்தையா ஐயா அவர்களினுடைய இந்த தமிழுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மதுரை மக்களின் சார்பாக ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நல்ல நேரத்தில் சொல்லி,
அதாவது தமிழ் பூமியாம் வைகையினுடைய சிறப்பு என்னன்னா, வைகை பக்கத்தில் தமிழ் சங்கங்கள் இருந்தது. கரெக்டா? வைகை பக்கத்தில் தமிழ் சங்கங்கள் இருந்தது. இன்றைக்கு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் பேசுகிறார் என்று தெரிந்த பின்பு, இங்கு தமிழ் மலை பொழிய போகிறது என்று தெரிந்த பின்பு தல்லாகுளத்திலேயே வைகை வந்து விட்டது. சுத்தி தண்ணியாதான். உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக எங்கள் வைகை இங்கு வந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். அப்படியா? அற்புதமாக இந்த அடைமலையிலும் கூட தமிழ் மலையை கேட்கணும்னு இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஐயா கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சார் ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்களே உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டார். இங்கே ஐயா பேசும்போது ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்களே உங்களுக்கு பரவாயில்லையானார். நான் சொன்னேன், கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னார்ல, கிருஷ்ணருக்கே அர்ஜுனன் ஒரே ஆடியன்ஸ் தான் இருந்தார். எனக்கு பரவாயில்லைங்க, 50க்கு மேலே ஆடியன்ஸ் இருக்காங்க. கிருஷ்ணருக்கு தான் இருந்தாங்க, எனக்கு அதிகமாகவே இருக்காங்க. இத்தனை விஷயங்களுக்கு இடையில் நாங்கள் கேட்க வேண்டும்னு வந்திருக்கீங்க. ஒரு சிரித்த முகங்களோடு எங்கள் மதுரை மக்களிடம் பேசுறதுலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. எதுக்கு இந்த புத்தக திருவிழான்னாங்க, எதுக்காகப்பா இந்த புத்தகம்னாங்க. இந்த புத்தகம் எழுத்தை சிறைப்படுத்தி மனிதனை விடுதலை செய்கிறதுன்னாங்க. எழுத்தை சிறைப்படுத்தி மனிதனை விடுதலை செய்கிறது. சார், இப்போ ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போகிறோம், என்னவா இருக்கும்? இருட்டு அறைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா? இருட்டான ரூமுக்குள்ளே போனால் எப்படி பயமாக இருக்கும்லக்கா? கரெக்டா? ஏன் பயமாக இருக்கும்? பேய் இருக்குமா? நம்மளோடையாது. இருட்டான அறைக்குள்ளே போகும்போது ஏன் நமக்கு பயமாக இருக்கு? அங்கே ஏதோ ஒன்று நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம்ல, இங்கே பேய் இருக்கலாம், இங்கே பிசாசு இருக்கலாம். ஏன்னா அந்த அறையில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. தெரியாத காரணத்தினால இந்த மூளை என்ன பண்ணுது, இங்கே இதெல்லாம் இருக்கலாமோ என்கிற ஒரு கற்பனையில் எதையெல்லாமோ அங்கே போட்டு நிரப்பிக்கொள்ளுது. கரெக்டா? அதனால நமக்கு பயமா இருக்கு. இப்போ இந்த பயம் போகணும்னா என்ன பண்றோம்? ஒரு டார்ச் இல்லை, ஒரு டார்ச் அடிச்சோன்னா ஒரு வெளிச்சம் வந்துடுதா? வெளிச்சம் வந்தோடனே என்ன தெரியுது? இந்த அறையில சேர் இருக்குப்பா, இந்த அறையில டேபிள் தான்ப்பா இருக்கு, இந்த அறையில இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிய வருதா? தெரிய வந்தோடனே அந்த பயம் போயிடுதா? அந்த பயம் போயிடுதா? இந்த வாழ்க்கை என்பது ஒரு இருட்டான அறை. நாளை என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது, நாளை எதுவாக இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. இந்த இருட்டான அறை நமக்கான பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகம் என்கிற விளக்கு வெளிச்சத்தை தருகிறது. யார் இந்த புத்தகம் என்கிற விளக்கை கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு என்கிற வெளிச்சம் பிறக்கிறது. இந்த வாழ்க்கையை கடந்து விடலாம் என்கிற நம்பிக்கையை இந்த புத்தகம் என்கிற ஆயுதம் நமக்கு தருகிறது. இது ஒரு வெளிச்சங்க. இந்த வாழ்க்கையை நம்ம கடந்துட முடியுன்ற ஒரு அதுக்காகத்தானே மாவட்டம் தோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தாளனுடைய ஒரு வரி, இப்படி பேசுகிறோம்ல, ஐயா போன்ற பெரியோர்கள்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல, எப்படியாவது இந்த டெல்லி அப்பளத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பேச்சை கேட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த அப்பளத்தின் சுவை உள்ளே போகும்போதே காதுக்குள்ளற 4 மரபு கவிதை போய்விடாதா என்கிற ஒரு ஏக்கம். இந்த ஜெய்பீம் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். இந்த தலையை கோவிட்டு போகக்கூடிய இந்த காத்து இருக்குல்ல, சாயந்தர நேரத்தில் வர்ற இந்த காத்து, இந்த தலையை கோவிட்டு 2 வார்த்தையை கொடுத்துட்டு போயிடுவாங்க காதில். அது நெஞ்சில் பதிஞ்சிச்சுன்னா மாறிடும்ல. கவிக்கோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, தானாய் முளைத்த மரம் என்கிறான், தானாய் முளைத்த மரம் என்கிறான், யாரோ போட்ட விதை தானேன்னு கேட்பார். ஏதோ ஒரு விதை விழுந்தோனே தானே மாறுது, யாரோ போட்ட விதை தானே மரமா மாற முடியும். ஒரு பையன் சார் கிட்ட கேட்டான், ஏன் சார் இந்த குடியிருப்பு பகுதிகளில் யானை புகுந்து அட்டகாசம்னு சொல்றாங்களே, நாம தானே யானை குடியிருப்புல வீடு கட்டியிருக்கோம், கரெக்டா? யானை புகுந்து அட்டகாசம் சொல்றாங்க, நம்ம தானே அங்கே வீடு கட்டி வச்சிருக்கோம். அப்ப மனுஷனோட அட்டகாசம் தானே சொல்லணும். அது என்ன? யானை வர்ற இடத்துல நாம ஆசிரமம் கட்டி வச்சுக்கிறோம், யானை வர்ற இடத்துல நாம வீடை கட்டி வச்சுட்டு யானை புகுந்து அட்டகாசம்ன்றாங்களே, இது சரியா சார்? இப்போ அந்த சார் சொன்னாரு, பா யானை படிக்கலை, யானைக்கு மொழி இல்லை, யானையால் உரிமையோட போராட முடியாது. மனுஷன் படிச்சுட்டான், அவனுக்கு மொழி இருக்கு, அவனால் எழுத்து பயிற்சி இருக்கு. அதனால நீங்கள் உங்கள் உரிமைக்காக போராட வேண்டும் என்றாலும் கூட படித்தால் மட்டும்தான், அந்த அறிவு கொண்டு போராடினால் மட்டும்தான் உங்கள் உரிமைக்காகவே போராட முடியும். படிப்பில்லாமல் போராடும் போது நீங்கள் உரிமைக்காக போராடினாலும் அது தீவிரவாதமாக மட்டும்தான் தெரியும். நம்ம போராடணும்னா நம்ம கையில படிப்புன்ற ஒரு ஆயுதம் இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும், ஒரு கல்வின்றது இருக்கணும். இன்னைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க வரும்? அவர் வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரா, நான் என்கிட்ட தான் பேசுறாரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். இப்படி சொன்னோன்னே இப்படி சொல்லணும், இப்படி சொன்னாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு இது சொல்லி இப்படி திரும்ப ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இது எங்க ஊர்ல தாங்க சாத்தியா, அப்படி சொந்தக்காரங்க மத்தியில பேசுற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மேடையில போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னண்டேன். ஒரு அக்கா எந்திரிச்சு திருமதி செல்வண்டுச்சு. சீரியல் முடிச்சுட்டு. ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி சிரித்த முகங்களோட இப்படி பார்த்து ஒரு சொந்தங்களுக்கு மத்தியில பேசக்கூடிய உணர்வு, எனக்கு மேடையில பேசக்கூடிய உணர்வே இருக்காது. எல்லாரையும் பார்த்து பார்த்து பேச. இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா என்ன பாடினாங்க? இப்ப சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு தானே, கரெக்டா? 100% கரெக்ட் தானே, மாத்த மாட்டீங்களே? சரி, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இது உண்மை தானே? இதை கண்டுபிடிப்பது அறிவு. சூரியன் என்னங்க சார், நமக்கு அப்படி தெரியுதா? நான் தான் சார் நீங்க பேச்சாளர், என்னையத்தான் பேச்சாளர்னு கூப்பிட்டுருக்காங்க. பரவாயில்ல, நம்ம அப்படியே பேசுவோம். என்ன அதான் சார் புத்தக திருவிழாவே. இந்த புத்தக திருவிழாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நான் இப்பயும் சொல்லிட்டு போறேன். இந்த மேடைக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் ஏதோ பெரிய அறிவாளிகள் மாதிரியும், மேடைக்கு அந்த பக்கம் இருப்பவர்கள் அறிவுரையை கேட்க இந்த மாதிரியான பிம்பமே கிடையாது. இது சொந்தங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய அறிஞர்கள் தான். இந்த மதுரையினுடைய சிறப்பே என்னன்னா, தினமும் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும், தினமும் ஒரு மன்றத்தில் ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கும், தினமும் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த வாசிப்பு இருக்கிறதுனால தான் ஐயாவால பேச முடியுது. போட்டி வளர்க்கும் மன்றங்களும், இசை நீட்டி முழக்கும் பேச்சொலியும், நெஞ்சை அள்ளும் வளை ஒளியும், தொடர்ந்து கேட்கும் எழில் மதுரை, கண் தூங்காதிருக்கும் தொழில் மதுரைன்னு வாங்க இல்ல, ஏதாவது ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி எல்லாருமே அறிஞர்கள் தான். நம்ம பேசலாம், தாராளமா பேசலாம். இப்ப சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதை கண்டுபிடிச்சது அறிவு, கரெக்டா? இதை கண்டுபிடிச்சது அறிவு. ஆனா சூரியன் உதிக்கலப்பா, பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறதுன்ற ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் மெய்யறிவு. நம்ம கண்ணில் பார்க்குறோம் ஒரு விஷயத்த, இதுதான் உண்மைன்னு நம்பிடுறோம். அதற்கு பின்னால் ஒரு சத்தியம் ஒளிந்திருக்கிறதே, அதை கண்டுபிடிக்கக்கூடிய மெய் அறிவை புத்தகங்களும் அறிவு மட்டும்தான் தரும். சார், காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் ஐயா அமர்ந்திருக்காங்க. ஒருத்தர் வாசல்ல வந்து நிற்கிறார், ஒரு சாதாரண லுங்கி கட்டி அழுக்கு சட்டம் மாட்டிட்டு வந்து நிற்கிறார். காமராஜர் ஐயா கேட்குறாரு, யார் அவர், என்னன்னு கேளுங்க அப்படின்றார். அவர் உள்ளர கூப்பிடுறாங்க. ஐயா கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நான் ரிக்ஷா ஓட்டுறேன், என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், பெண் குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இப்போ இந்த காலேஜில் சேர்த்துட்டேன், 16 ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க, 2 நாளில் கட்ட சொல்கிறாங்க. 16 ரூபா ஃபீஸ் என்கிட்ட இல்லைங்கய்யா, அந்த காலத்தில் 16 ரூபா என்கிட்ட இல்லைங்கய்யா, 2 நாளில் கட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டால் எல்லாரும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட வந்தேன். இப்போ ஐயா சொல்கிறாரு, தான் உதவியாளர் அழைச்சி அவருக்கு 16 ரூபாய் கொடுத்து விடுன்றார். இப்போ உதவியாளர் சொல்கிறாரு, எங்க யார் என்னன்னு தெரியுமா, நீங்கள் பாட்டு 16 ரூபாய் கொடுக்க சொல்கிறீங்க, அவன் ஏமாத்துறவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாட்டு கொடுப்பா, பார்த்தா தெரியாதா, ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா, கொடுத்து விடுன்றார். 10 நாள் ஆகுது. திரும்பவும் அதே ஆள் வந்து நிற்கிறார், அதே இடத்துல வந்து நிற்கிறார். இப்போ இந்த உதவியாளர் போய் ஐயா கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, அவன் ஏமாத்துறவன் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு பாருங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்து நிற்பான் பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவனை கூப்பிடுன்றார். அவர் வந்து வணங்கி நிற்கிறார். ஐயா என்னப்பா என்னப்பா, ஐயா நான் போன வாரம் வந்தேங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு 16 ரூபா கேட்டேங்க, நீங்கள் 16 ரூபா கொடுத்து விட்டீங்க. ஆமாம் கொடுத்து விட்டேன், இப்போ என்ன அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நான் போய் ஃபீஸ் கட்ட போனேன், ஃபீஸு 14 ரூபா தானா, 2 ரூபா கொடுத்தாங்க, அந்த 2 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்றதுக்காக வந்தேங்க யான்னார். மிச்சம் அந்த 2 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாங்க யான்னு வந்தேன். ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தோற்றத்தை யாரால் உணர முடிகிறதோ அது மெய்ப்பொருள். புறத்தோற்றத்தை விட்டு விட்டு அகத்தோற்றத்தை நம்மால பார்க்க முடிந்தால் அது மெய்ப்பொருள். நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்ல காஸ்டியூமோட நல்ல வெளி தோற்றத்தோட ஒரு மனிதன் வந்து அவனை நல்லவன் நம்பிடுறோமே. காவி போட்டு உத்திராட்ச மாலை போட்டால் காலில் விழுந்துடுறானே, கரெக்டா? மகாத்மா காந்தி ரொம்ப பிரபலமா இருந்த தருணம், மும்பையில் ரொம்ப பிரபலமா இருந்த தருணம். அப்ப எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போட்டுப்பாங்க, எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடுவாங்க. டீ விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே இந்த வியாபாரத்திற்காக எல்லாரும் காந்தி வேஷம் போட்டுப்பாங்க. இந்த மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல 30 பேர் 40 பேர் காந்தி வேஷம் போட்டுக்கிட்டே சுத்தி இருப்பாங்க. காந்தியே அங்க போயிருக்காரு, மகாத்மா காந்தி அங்க போயிருக்காரு, அவர் ஒரு பயணத்துக்காக போயிருக்காரு. பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க தன்னை போல் வேடம் அணிந்த மனிதர்களையா பார்க்குறாரு. ட்ரெயினில் ஏறிட்டார்,
ட்ரெயின்ல ஏறி பார்த்தா ட்ரெயின்ல 20 பேர் காந்தி மாதிரி வேஷம் போட்டு நிக்கிறாங்க. அப்புறம் மாதிரியே இருக்காங்க எல்லாரும். இப்ப இந்த டிடிஆர் வராரு, நேரா அந்த வேஷம் போட்டவங்களெல்லாம் விட்டுட்டு நேரா மகாத்மா காந்திட்ட வந்து, பாபுஜி எப்படி இருக்கீங்க, உடம்புலாம் பரவாயில்லையா, இப்ப என்ன பயணம், என்ன என்ன மீட்டிங், என்ன பயணம் எல்லாம் கேட்கிறாரு. இப்ப காந்தி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிறாரு, இத்தனை பேர் என்னை மாதிரி வேஷம் போட்டுருக்காங்கல்ல, இத்தனை பேர் வேஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் தான் காந்தின்னு கண்டுபிடிச்சிங்க, நான் தான் காந்தின்னு எப்படி என்கிட்ட வந்து கரெக்டா பேசுனீங்க, அத்தனை பேரும் பக்கம் எப்படி என்ன அவர் டிடிஆர் சொன்னாரு, எல்லாரும் காந்தி மாதிரி வேஷம் போடலாங்க, ஆனா உங்க கையில தான் பயணச்சீட்டு இருக்கு, உங்க கையில தான் டிக்கெட் இருந்துச்சு, மத்த எல்லாரும் சும்மா வந்து உட்கார்ந்துருந்தான். மகாத்மா காந்தி போல் வேஷம் போடுவது எளிது, அந்த சத்தியத்தையும் உண்மையையும் பின்பற்றுவது கடினம். இந்த புற தோற்றத்தை பார்ப்பதை விட்டு அகத்தோற்றத்தை யாரால் பார்க்கப்படுகிறதோ அவர்கள் மெய்ப்பொருளை காண்கிறார்கள் அர்த்தம். தாய்லாந்துல ஒரு பெரிய புத்தர் சிலை, களிமண்ணாலான ஒரு புத்தர் சிலை தாய்லாந்துல. இந்த புத்தர் சிலைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அது கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான ஒரு புத்தர் சிலை. அதை எடுத்துட்டு போறாங்க. இதே மாதிரி மழை பெய்யுது, இதே மாதிரி பயங்கரமான மழை. எப்பெல்லாம் முக்கியமான தருணங்கள் வர வேண்டுமோ அப்பெல்லாம் மழை பெஞ்சிரும். கரெக்டா? சரியான நேரத்தில் பெய்தால் அதன் பெயர் மழை, இப்படி தப்பான நேரத்தில் பெய்தால் அதன் பெயர் பிழை. தப்பான நேரத்தில் பெஞ்சிருச்சுன்னா அது பேர் பிழை. இருக்கட்டும், இது தாடி வைத்த தமிழ், பாடி வைத்த தமிழ். அப்படி இந்த புத்தர் சிலையை எடுத்துட்டு போறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. மழை பெய்யுது, புத்தர் கரைகிறார், மேல இருந்து புத்தர் கரைஞ்சி, எல்லாருக்கும் அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு. புத்தர் கரைகிறாரே, புத்தர் கரைகிறாரே. இந்த களிமண் சிலை கிட்டத்தட்ட 200 வருஷமாக பாதுகாத்துட்டு வந்த இந்த புத்தர் சிலை கரையுதேன்னு அத்தனை பேருக்கும் கஷ்டமா இருக்கு. திடீர்னு பார்த்தா உள்ளிருந்து ஒரு ஒளி வருது, அந்த சிலை உள்ளிருந்து ஒரு ஒளி வருது. அந்த களிமண்ணாலான புத்தர் சிலை கரைந்து உள்ள தங்கத்திலான ஒரு புத்தர் சிலை வெளியே வர்றார். அப்படியேவும் தங்கத்திலான புத்தர் சிலை. என்ன தெரியுமா நடந்திருக்கு? போர் காலகட்டத்திற்காக இந்த தங்க புத்தர் சிலையை பாதுகாக்கணும்னு மேல களிமண் பூசி வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த சிலையே களிமண் சிலை நினைச்சு களிமண்ணை மட்டுமே கும்பிட்டு இருந்திருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய தங்கத்திலான புத்தர் சிலை யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல. புறத்தோற்றத்தை மட்டுமே நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோமே. சிவவாக்கியர் ரொம்ப அழகா கேட்பாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வள்ளீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனேன்வர். யான் உணர்ந்து கொண்டேன். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த புத்தரை நாம் தரிசிச்சிருக்கோமா? யாராவது ஒருத்தர் வேஷம் போட்டா போய் விழுந்துடுறோமே சார். வைரமுத்தையா தான் அழகா கேட்பாரு, தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்தை கண்டு ஏமாறாதே தோளான். ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, அந்த சாமியார் கையிலிருந்து விபூதி எடுத்தார், வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார், நெத்திலிருந்து குங்குமம் எடுத்தார். இன்னைக்கு ஜாமீன்ல அவர் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எழுதினார். பண்டாரம் ஆகவில்லை, பட்டையிட்டு கொள்ளவில்லை, பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை, வண்டாடும் மென்மலரும் வாடும் என்று பேசவில்லை, வெள்ளாடையர் புழுதி விலைகாவி கட்டவில்லை, ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைங்கிலியை நாடவில்லை, கண் துடைப்பான் ஓர் கடவுள், கை கொடுப்பான் ஓர் கடவுள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார், அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போயிருப்பார். நமக்குள் இருக்கக்கூடிய என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம்ல சார், பார்த்தோன்னே அதை உண்மைன்னு நம்பிடுறோம்ல. வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப அற்புதமான நடிகர் வி.கே. ராமசாமின்னு. அவர் ஒரு சம்பவம் சொல்றாரு. ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு, இவர் லோயர் பெர்த்து கீழே படுத்திருந்திருக்காரு. லோயர் பெர்த்தில் ஒரு 12 மணி, இவருக்கு இயற்கை உபாதை, பாத்ரூம் வந்திருக்கு. எந்திரிச்சு பாத்ரூம் போலான்னு எந்திரிக்கிறாரு. கரெக்டாக அந்த அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறான். கரெக்டாக இவர் எந்திரிக்கும் போதே அவர் அப்பர் பர்த்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. இவர் பார்த்துருக்காரு, அவன் போகிறப்ப ஏன் நம்ம போயிட்டு 2 பேரும் நம்ம தூங்குவோம் கொஞ்சம் நேரம், போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலான்னு திரும்ப படுத்துட்டார். 3 மணிக்கு எந்திரிக்கிறார். கரெக்டாக இவர் எந்திரிக்கிறப்ப பார்த்தா அவனும் எந்திரிக்கிறான், அவனு கீழே இறங்குறான். இவர் பார்த்தாரு, என்னடா எனக்கு வர்றப்ப தான் உனக்கும் வருமாடா, எனக்கு வர்ற எனக்குன்னே வருவீங்களாடான்றவர் திரும்ப படுத்துட்டாரு. 5 மணிக்கு எந்திரிக்கிறார் சார். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அப்பர் பர்த்லேருந்து அவன் இறங்குறான். இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சேடா, எனக்கு வர்றது எப்பறம் உனக்கு தெரியும் மாதிரி எந்திரிச்சு சண்டை போடலான்னு இவர் மேலே போய் பார்க்க போறாரு. பார்த்தா இந்த அப்பர் பர்த்து கீழே பேண்ட்டை காய போட்டிருக்கான் சார், பேண்ட்டை காய போட்டிருக்கான். இவர் தூக்க கலக்கத்தில் அந்த பேண்ட்டை பார்த்துட்டு மேல் பர்த்துலேருந்து இருக்கிறவன் இறங்குறான் 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 இறங்குறான்ட்டு அவர் வி.கே. ராமசாமி சொல்றாரு,
நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல, இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம் பண்றார். வாழ்வியலை கற்றுக்கொள்வது தான் நமக்கான உண்மையான அறிவு கண்களை திறக்க முடியும். இப்ப மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு? நான் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பேன், அப்பதான் நீங்க என்னை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? கேட்கக்கூடாதா? மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு? துரோணாச்சாரியார். அவங்களுக்கு மட்டும் கை தட்டுங்க. சூப்பர். ஏன்னா நம்ம கேட்டப்ப நீங்க பதில் சொல்லுங்க, அப்பதான் நம்ம பேசுறதா அர்த்தம். கரெக்டா? இல்லாட்டி நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். துரோணாச்சாரியார். அர்ஜுனனுக்கு தான் ஏற்கனவே துரோணாச்சாரியார்னு ஒரு குரு இருந்தார்ல, அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர்? அப்புறம் எதுக்கு இங்க கிருஷ்ணர் எந்திரிச்சு பகவத்கீதையை சொன்னாரு? கரெக்டா? கிருஷ்ணர் ஏன் குரு பொசிஷன் எடுத்துக்கிறாரு? துரோணாச்சாரியார் தான் ஏற்கனவே ஒரு குருவாக இருந்திருக்காருல்ல, பின்பு ஏன் கிருஷ்ணர் இன்னொரு குருவாக மாறுறார்? ஏன் தெரியுமா? துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை, கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை. வித்தை அறிவு சார்ந்தது, வாழ்க்கை மெய்ப்பொருள் சார்ந்தது, வாழ்க்கை மெய்யறிவு சார்ந்தது. இந்த மெய்யறிவை புத்தகங்கள் தான் நமக்கு கடத்த முடியும். இந்த பகவத்கீதைய 2 பேர் கேட்டாங்க. கீதையில 2 பேர் கேட்டாங்க பகவத்கீதைய. ஒன்னு அர்ஜுனன், இன்னொன்னு திருதராஷ்டிரர். சஞ்சயன் சொல்லி திருதராஷ்டிரர் கேட்டார். அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திருதராஷ்டிரர் என்ன தெரியுமா சொன்னாரு? கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெலோனார். ஏதோ வார்த்தையை சொல்லி இந்த அர்ஜுனனை மயக்கிட்டான்பா, ஏதோ சொல்லி மயக்கிட்டான்பா. என்ன? அப்ப இந்த மெய்ப்பொருள் என்பது சொல்வது அல்ல, மெய்ப்பொருள் என்பது பேசுவதல்ல, மெய்ப்பொருள் என்பது கேட்பது, மெய்ப்பொருள் என்பது காண்பது, மெய்ப்பொருள் என்பது தெளிவது, மெய்ப்பொருள் என்பது அறிவது. நம்ம விதைகளை தூவிட்டு போறோம், சில விதைகள் பாறைகளில் விழும், அவைகள் பறவைகள் புசித்து செல்லும். சில விதைகள் தண்ணீரில் விழும், அது நீர்த்து போகும். சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன. இப்படியான செம்மண்ணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகின்றன. இந்த மெய்ப்பொருள் என்பது தெளிவது, விருட்சமாவது. இப்ப சாதாரண நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த தலைப்பை நான் எடுத்ததுக்கு பெரிய காரணமே இதுதான். மனிதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நாம தான் சரின்னு நினைக்கிறோம்ல. ஏதாவது ஒரு தர்கா வந்தால் நாம தான் சரின்னு நினைக்கிறோம். எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அதை என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கோமா? எதிர்த்தரப்பில் ஒரு நியாயம் இருந்துக்கிட்டே தானே இருக்கு. ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு கிளர்க்கு எப்பயுமே லேட்டாக போவார் ஆஃபீஸ்க்கு. இப்போ மேனேஜர் கேட்குறாரு, ஏன் தான்ப்பா நீ லேட்டாக வர்ற? தினம் அவர் என்ன பண்ணுவார்? சமூக சேவை நிறையா செய்வார். யாராவது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னா அவர் போய் ஸ்கூலில் விட்டு வருவார். ஏதாவது ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் ஆஸ்பத்திரி விட்டுட்டு வருவார். ஏதாவது ஒரு அம்மா பிரசவத்தில் ஏதாவது ஒரு உதவி, தினம் அவருக்கு ஒரு சமூக சேவை செய்யணும். இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே வச்சிருக்காரு. வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும். இப்போ இந்த ஆஃபீஸில் மேனேஜர் கேட்குறாரு, உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேட்பாங்களா மாட்டாங்களா? தினம் ஆஃபீஸ்க்கு 11 மணிக்கு தான் போவார். இதுக்கா உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? தினம் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும்னு கிளம்பி வர்றாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது. ரத்த வெள்ளத்தில் கிடக்கான் அந்த பையன். இவரால் முடியாதுல்ல, வேகமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாரு. ரத்தம் கேட்குறாங்க. இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டாக இருக்கு. ரத்தம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுது. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே 12 மணி ஆயிடுது. ஆஃபீஸ் போக 12 மணி. இப்போ மேனேஜர், இன்னைக்கு என்னப்பா சேவைனாரு, இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை அப்படின்னு. இவர் உடனே சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார், நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன். இப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு, இவ்வளவு சேவை செய்கிறிய, யாராவது உன்னால தான் உயிரோடு இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போகிறாங்களா? உன்னால தான் இந்த சமூகம் வாழுதுன்னு யாராவது வாழ்த்த போகிறாங்களா? இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சிட்ட சுடா வேலையை விட்டு தூக்கிடுவேன். இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம், லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. 3 லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ட்டார். இவருக்கு வேற வழியே தெரியல. ரொம்ப திட்டாருன்னு அந்த லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு. இப்போ நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன், அந்த பையனையாவது போய் பார்ப்போன்னு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சு சொல்றாங்க, ஐயா நீங்க மட்டும் சரியான நேரத்தில் சேர்க்கலைன்னா என் பையனை காப்பாத்திருக்கவே முடியாதுங்க ஐயா. கையை பிடிச்சு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்றார். அந்த பையனை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க அப்பா வந்துட்டாருங்க, அவங்க அப்பாவுக்கு இப்போதான் செய்தி சொல்லியிருக்கோம், அவங்க அப்பா வந்துட்டாருங்க. அவங்க அப்பா பதபதச்சு அந்த ஐசியூக்குள்ள ஓடி வராரு. கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ள வந்து பார்க்கறாரு. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, லீவ் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு அந்த மேனேஜர். அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனுடைய அப்பா.
அவரு கண்ணில் கண்ணீர் மல்க இவரை பார்க்குறாரு. காலையில நீ சொன்னியப்பா, ஒரு பையன் விழுந்துட்டான், நான் காப்பாத்தினேன்னு நீ சொன்னியப்பா, அது ஏன் பையன் பான்றாரு. என் பையன்ப்பா, உன்னால தான் யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு நான் கேட்டேன்லப்பா, உன்னாலதாயா இப்ப நான் உயிரோட இருக்கேன், என் மனைவி உயிரோட இருக்காங்க, என் பையன் உயிரோட இருக்கான், என் குடும்பம் உயிரோட இருக்குன்னு அதுக்கு நீதாயா காரணம்னு அவருடைய கையை பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு. இப்ப அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. இந்த தவறுன்னு ஒரு விஷயத்த வீட்லயும் அப்படிதான் சார். வீட்டில் இன்னைக்கு சொல்லிட்டு பாருனே, நீ சரியா நான் தவறான்னு ஒரு ஆர்குமெண்ட் வீட்டில் வந்துகிட்டே இருக்குல்ல. நான் தான் சரி, நீ தான் தவறு. யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு. யார் சரி யார் தவறு என்று சொல்வது அறிவு. நானும் சரி நீயும் சரி, நானும் தவறு நீயும் தவறு என்று உணர்ந்து கொள்வதுதான் மெய்ப்பொருள். அதுதான் மெய்ப்பொருள். என்னை விட இவள் வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு. என்னை விட வித்தியாசமாக இருக்கிறாளே என்று சிந்திப்பது அறிவு. என்னை போலவே இவளும் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள். என்னை போலவே அவங்களும் வித்தியாசம். சார், சண்டை தப்பு யாருடையது, இந்த தவறு யாருடையது என்று சிந்திப்பது அறிவு. உறவு யாருக்கு தேவை என்று சிந்திப்பது தான் மெய்ப்பொருள். இந்த உறவு நமக்கு தேவையா, இந்த உறவு யாருக்கு. இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்த வருவாங்க. பொதுவாக கல்யாண வீடுகளில் வாழ்த்துவாங்கல்ல, வாழ்த்த வர்ற பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி வாழ்த்துவாங்க? புதுமண தம்பதியரை ராமனும் சீதையும் போல் வாழ்க இப்படிலாம் வாழ்த்துவாங்கல்ல சார். கோவலனும் கண்ணையும் போல் வாழ்க, ராமனும் சீதையும் போல், இவர்களையும் அவர்கள். நானும் பார்த்துருக்கேங்க. இவ்வளவு கல்யாண மேடைக்கு போகிறேங்க, ஒரு மேடையிலாவது யாராவது ஒருத்தர் என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திடுவாருன்னு பார்க்குறேன். சத்தியமாக அது நடக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள்னு. நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. இது விட மேடைக்கு சொல்கிறப்ப கைதட்டுறதுலாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய்யறிவு. இதை புரிஞ்சுக்கவே முடியாதுப்பா, புரிஞ்சுக்கிறோம்ல, இதுதான் மெய்யறிவு. உறவுகளில் நீதான் தவறு நான் தான் தவறு என்பதை விட நாம் இருவருமே சேர்ந்து வளர்கிறோம். we are evolving. திருமண வாழ்க்கைன்றது முரண்பாடுகளின் உடன்பாடுன்னு. we are evolving. எப்பயுமே சார் 100% பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் இருக்க முடியுமா? சில வீடுகள்லாம் அப்படியே அப்பா வந்து பார்த்தாலே ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஒருத்தர் மரண படுக்கையில் படுத்திருக்காரு. மரண படுக்கையில் வீட்டுக்காரம்மா நிற்கிறாங்க காலடியில். இவர் கேட்டிருக்காரு, மரதா மூத்தவன் எங்க? இந்த உங்க தலைக்கு மேல இருக்காங்க. சின்னவன் உங்க காலுக்கிட்ட இருக்காங்க. பெரிய பொண்ணு இந்த உங்க வலதுகை பக்கம் இருக்காங்க. நீ இந்த பக்கம் இருக்க. எல்லாரும் இந்த ரூம்ல இருக்கிறப்ப ஹாலில் ஏன் ஃபேன் ஓடுது அப்படின்னாரு. யோ, நீ சாக போற, ஃபேன் ஓடுறா என்ன ஓடாட்டி 100% பெர்ஃபெக்டா ஒரு மனிதர் இருந்துடவே முடியாதுங்க. வி ஆர் எவால்விங். இந்த எவால்விங் இந்த விஷயங்களை நமக்கு என்ன நினைச்சிடுறோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை துணை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம்ல. சிந்து பைரவின்ற படம் பார்த்துருக்கீங்களா? சிந்து பைரவி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்க. இந்த சிந்து பைரவி படத்துல சுலோச்சனா மேடம் ஒரு கேரக்டர்ல வருவாங்க. பாத்தீங்களா மேடம் இந்த படம்? இவர் லதா மங்கேஷ்கர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். அவங்க தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. குர்ன்னு மிக்சி ஓடும், குர்ன்னு மிக்சி ஓடும். இவர் சொல்லுவாரு, சிவகுமார் சார் சொல்லுவாரு, லதா மங்கேஷ்கரினுடைய இசை உனக்கு புரியாம இருக்கலாம், இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பாட்டு வந்து உன் காதுல விழுகுது, அதை தொந்தரவு செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாதா? இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இவருடைய அறிவு ஜீவித்தனத்தை காட்டுவார். அந்த அம்மா வந்து சிம்பிளா கேட்பாங்க, லதா மங்கேஷ்கரா உங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சு தருவாங்க? நான் தானே அரைச்சு தரணும் சார். இவருக்கு எப்படி லதா மங்கேஷ்கரினுடைய குரல் இனிமையோ அப்படி அந்த சமையலை ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த மிக்சியினுடைய சவுண்டு கர்நாடக சங்கீதத்தை விட 1000 மடங்கு இனியது என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள். நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டில் காட்டக்கூடாது சார். கரெக்டா? இப்போ நாங்கள் வந்து மேடையில் பேசுகிறோம், ஐயா பார்த்தலாம் நாங்கள் நிறைய மேடைகளில் பேசுகிறோம், திருக்குறள்லேருந்து எல்லாம் பேசுகிறோம். இந்த திருக்குறள்லாம் பேசினா என்னம்மா பண்ணணும்? மேடையோட புத்தகத்தை மூடிட்டு போயிடணும். இந்த திருக்குறளில் இப்போ படிக்கும்போதெல்லாம் ஒரு சின்னதை வள்ளுவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. வாசுகி அம்மா கிணத்துல நீர் இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு கூப்பிட்டார். வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க. வாலி
அப்படியே நின்றுச்சு. இந்த கதையை நம்ம கேட்டிருக்கோம்ல, இதை நான் படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும், பேசாமல் இருந்திருக்கணும். கரெக்டா? எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரி வாசல் தெளிச்சிட்டு இருந்தா. நான் சும்மா இல்லாமல் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா, வாலி பறந்து வந்துச்சு. இனிமே கூப்பிட. அதனால தான் ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகாக எழுதினாரு, நீ உன் நண்பனுக்கு நண்பனாய் இருக்கிறாய், அலுவலகத்தில் அதிகாரியாய் இருக்கிறாய், அம்மாவிற்கு அடக்கமான பிள்ளையாக இருக்கிறாய், எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்ன்னு கேட்டிருந்தாங்க. எப்பொழுது எனக்கு கணவனாக இருக்க போகிறாய்? வீட்டில் தேவை பெரிய அதிகாரி கிடையாது சார், அறிவாளி கிடையாது சார், ஒரு அப்பா தான் தேவை, ஒரு வாழ்க்கை துணை தானே தேவை. இந்த நிகழ்ச்சி இல்லாதப்ப என் பையன்கிட்ட சொல்கிறேன், டே படித்தாதான்டா நல்லது வாழ்க்கையில், படிடா. கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னார், படித்தா நல்லதுன்றது கண்ணதாசன் ஐயா சொன்னார்ரா, இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசையறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று, அவ்வளியே தமிழ் செய்தி வந்ததென்று, திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று, தேன் அமுர தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார்றான்னு. அவனு இப்படியே தான் முறைச்சு பார்த்தான். படிச்சா நல்லது அவ்வளவுதானே, ஏன் இழுக்கிற, சாட்டா முடிப்பா, ஏன்பா இன்னைக்கு உனக்கு நிகழ்ச்சி இல்லையா கேட்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லையா? என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன், ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் இஸ் கண்ணதாசன் கை என்ன காமிச்சு. இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குங்க இதில் ஃபோனில். ஐயா இந்த சேட் ஜிபிடி எடுத்து கேட்குறாங்க, கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். இதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் சொல்லுது, ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். இனி நமக்கு கண்ணதாசன் ஞாபகத்துக்கு வரமாட்டாரு, நீ சமமா நான் போறேன். இப்ப வீட்டுக்கு தேவை அதிகாரிகள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, அப்பாக்கள் தான் தேவை என்று உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு ஆணினுடைய மெய்யறிவு, மெய்ப்பொருள். நீயா 2 குழந்தைங்க பேசிட்டு நம்ம என்ன தெரியுமா நினைச்சிடும், நிறைய சம்பாதிச்சிட்டோம், நிறைய சம்பாதிச்சு காஸ்ட்லி பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷப்படும் நினைச்சிடறோம்ல. காஸ்ட்லியா ஒரு இது வாங்கி கொடுத்துட்டோம்னா சந்தோஷப்படுவாங்க, அவன் கேட்டது தானே இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. 2 குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை சொன்னா, எங்க அப்பா சிங்கப்பூருக்கு ஆன்சைட் போனாரே, வரும்போது எங்க அப்பா சிங்கப்பூர்ல தான் இப்ப இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது எங்க அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தாரு, எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு, விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு, உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னா. இந்த பொண்ணு சொன்னா, உனக்கு விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கிட்டு வந்த பொம்மை தான் இருக்கு, எனக்கு விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு. சாயந்தரம் வீட்டிலேருந்து வந்தா, ஆஃபீஸ்லேருந்து வந்தா எங்க அப்பா தோலை பிடிச்சி தொங்குவேனே, எங்க அப்பா கழுத்தை பிடிச்சி தொங்குவேனே, எங்க அப்பாவோட விளையாடுவேனே. பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட வீட்டில் பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒரு அப்பாவினுடைய மெய்ப்பொருள். சார் நம்ம என்ன நினைச்சிரோம், குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த உறவுகள் இந்த சில அப்பாக்களை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது சார். இந்த உறவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழியை தெரியவே தெரியாது சார். கரெக்டா? எனக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். 2005 இதே மதுரை புத்தக திருவிழா, 2005 முதலாக புத்தக திருவிழா அப்பதான் தொடங்குறாங்க. முதல் புத்தக திருவிழா 2005. நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா எங்க வீட்டு தனக்கங்குளம் ஐயாவினுடைய முக்குளத்தூர் பள்ளியில தான் நான் படித்தேன். அப்ப நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, எனக்கு ஒரு 4 புத்தகம் வேணும்ப்பான்னு ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை சொல்றேன். 4 புத்தகம் தாங்க கேட்டேன். 4 புத்தகம் சொல்லி இந்த 4 அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. மறுநாள் போய் கேட்குறேன், அப்பா இந்த 4 புத்தகம் பாடினேன், அப்பயும் பதில் சொல்ல, முறைச்சிட்டு போயிட்டாரு. 3வது நாள் போய் கேட்குறேன், பயங்கரமான திட்டு. இவங்க பாடத்தை படிக்க மாட்டானுங்க, புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் கேட்குறாங்கன்னு பயங்கரமாக திட்டுறாரு. நான் யோசிக்கிறேன், என்னன்னா 4 புத்தகம் தானே கேட்டோம், இதுக்கு இவ்வளோ திட்டுறாரு, வாங்கியே தரமாட்டேன்ட்டாரு. 10 நாளில் புத்தக திருவிழா முடிஞ்சிடும், என்னப்பா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அப்போ புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது. மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள். அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாய் பரிசு பெற்றோம் 2005. அப்ப தொடங்கின பயணம் தான் இங்கு தொடர்ந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த 5000 ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களா, 10% டிஸ்கவுண்ட், 5500 ரூபாய்க்கு புத்தகம் எடுத்துக்கலாம். வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பினேன் கொண்டு போய். இப்போ எங்கள் அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம், ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, ஒரு புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, ஒரு 4 புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, வீடு பூரா புத்தகம், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பா அப்படி ஒரு கெத்தா பார்த்தேன். அவர் எதுவுமே சொல்லலை, சிரிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எப்போ நான் புத்தகம் எடுத்து படுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிடுவார். இப்போ எங்கள் அப்பா இல்லை, ஜூன் மாதம் இறந்து போயிட்டாங்க.
தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து போய் பேசிக்கிட்டே இருக்கோம். கடந்த ஒரு 3 வருடங்களாக எல்லா மாவட்டத்தில் இருக்கிற புத்தக திருவிழாவுக்கு போய் பேசிகிட்டே இருக்கோம். ஜனவரி மாதம் கடலூர் புத்தக திருவிழாவினுடைய ஒரு பத்திரிகை வந்துச்சு. எங்கள் அப்பா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி, இந்த மதுரையில் புத்தக திருவிழா ஆரம்பித்தப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, எப்போ 20 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா கேட்குறாரு, மதுரை புத்தக திருவிழா ஆரம்பித்தப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, அப்பா வாங்கி தரல, என் மேலே உனக்கு கோவமாப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா 20 வருஷம் கழிச்சு? அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுலப்பா. 20 வருஷம் கழிச்சு இல்லைப்பா, நீ அந்த 4 புத்தகம் எழுதி கொடுத்தேல்ல, நான் போய் புத்தக திருவிழாவில் போய் பார்த்தேன்ப்பா, அதோட விலையெல்லாம் கேட்டேன், மொத்தமாக 800 ரூபா வந்துச்சுப்பா. அப்பா கிட்ட 800 ரூபா இல்லைப்பா. அப்பா கிட்ட 800 ரூபா இல்லைப்பா. முதல் நாள் எப்படியாவது இது புரட்டிடலான்னு நினச்சேன், 2வது நாளும் எப்படியாவது புரட்டிடலான்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு வேற வழியும் தெரியலை. பெத்த பையன்கிட்ட அவன் ஒன்று கேட்டப்ப காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பாக்கு அப்ப இல்லைப்பா, அதனால உன்னை திட்டேன்பான்னு. மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி, நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது. என்னுடைய மகன் ஒன்று கேட்கும்போது அதை வாங்கித்தர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு அப்பாவினுடைய வழி என்ன என்பது 20 வருடம் கழித்துத்தான் அவருடைய அந்த வழி புரிஞ்சது. அதுக்காக இந்த அப்பாக்கள் வந்து வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க, கரெக்டா, கொஞ்சம் கோபமாகவே இருப்பாங்க. இந்த உறவுகளுக்கு இந்த 2K தலைமுறை தம்பதியினருக்கு மெயினாக சொல்லிட்டு போடுங்க. சின்ன சண்டை வந்தால் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுது, முன்னாடிலாம் சண்டை வந்தால் என்ன பண்ணுவாங்க, பேசாமல் விட்ட 10 நாளில் சரியா போகும், கரெக்டா. எங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டிருக்கேன், எப்படிமா இவரோட குடும்பம் நடத்துற, என்னைக்காவது இவரை விட்டு போகலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா எப்போ பார்த்து திட்டிகிட்டே இருப்பார், என்னைக்காவது இவரை விட்டு போகலான்னு நினச்சிருக்கியாமான்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். 60ஆம் கல்யாணத்தில் என்னைக்காவது விட்டு போயிடலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, தினம் நினைப்பேன், எப்படியாவது இவரை விட்டு போயிடலான்னு தினம் நினைப்பேன். ஆனால் இவரை விட்டு போனால் இவருக்கு மூக்கு கண்ணாடி யார் எடுத்து தருவாங்க, இவருக்கு கீரையை மசிச்சு யாருக்கு கொடுப்பாங்க, இந்த சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் என்னன்னே உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. நான் விட்டு போயிட்டேன்னா இந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி அப்படியே பார்ப்பேன், பரிதாபமாக இருக்கும். உங்கள் அப்பா முகத்தை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். போனா போகுதுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவேன் நான். இன்னைக்கு பல பேர் வீட்டில் பரிதாபப்பட்டு தான் நம்மோடு குடும்பம் நடத்துகிறார்கள் என்று புரிந்து கொள்வது ஒரு மெய்யறிவு. சார், மதுரையில் மீனாட்சி கல்யாணம் நடக்கும்ல, மீனாட்சி கல்யாணத்தில் கலாகாட்சேபம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பேச்சரங்கம் மதுரையில் நடந்துகிட்டே இருக்கும்ல, நாங்கள் எல்லா பேச்சரங்கமும் போய் கேட்பேன், ஆன்மீக சொற்பொழிவு எல்லாத்தையும் போய் கேட்பேன். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப மதுரை கல்யாணம், மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும்போது ஒருத்தர் கலாகாட்சேபம் பேசணும். இன்னும் எனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்குது. பள்ளியறை பூஜை நடக்குதான், மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் பள்ளியறை பூஜை. இந்த ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்கல்ல, இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க, மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இந்த ஊஞ்சல்ல உட்காந்துருக்காங்க. இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க, அந்த பக்கத்துலேருந்து ஒரு பூதம், இந்த பக்கத்துலேருந்து ஒரு பூதம், 2 பூதமும் இந்த ஊஞ்சல் ஆட்டுது. இப்போ அந்த பக்கத்தில் ஒரு பூதம் இருக்கும்ல, அந்த பக்கம், அந்த பூதம் இந்த பூதத்துக்கு சிக்னல் காட்டுது, சைகை காட்டுது. சிவபெருமானுடைய தலையை பாரு, சிக்னல், சிவபெருமான் தலையை பாரு, சிவபெருமானுடைய தலையை பாரு. இந்த பூதம் என்ன, சிவபெருமான் தலையை பாரு. இந்த பூதம் எட்டி பார்க்குது சிவபெருமான் தலையை. பார்த்தா தலையில அங்கே கங்க அங்கே கங்க அங்கே கங்க சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு. இந்த பூதம் யோசிக்குது, சம்பந்தமே இல்லாம இந்த சிவபெருமான் எதுக்கடா ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, பள்ளியறை பூஜைக்கு எதுக்கடா இவர் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்படி, இந்த பூதம் கேட்குது, எப்படி சிகப்பு சிவப்பா வந்துச்சு, எப்படி சிவப்பு சிவப்பா வந்துச்சு. அந்த பூதம் அங்கேயும் சொல்லுது, மீனாட்சி அம்மன் காலை பாறேன்னு. இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த நலுங்கு சிவப்பு கலரில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நலுங்கு அங்கே கங்க அங்கே கங்க அங்கே கங்க அழிஞ்சு போயிருக்கு. என்ன தெரியுமா விஷயம், பள்ளியறை பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு. பள்ளியறை பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு. அதனால அந்த மீனாட்சி அம்மனுடைய அந்த சிகப்பெல்லாம் தலையில ஒட்டிக்கிச்சான். சொக்கநாதராகவே இருந்தாலும் மீனாட்சியினுடைய காலில் விழுந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்த மண் எங்கள் மதுரை மண். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவியிடம் தோற்கலாம் என்று கற்றுக்கொள்வது மெய்ப்பொருள். நீயா சார், ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டிருக்கான், அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பா, ஏன்டா அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் என்னன்னா சார், எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்து
ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு போட்டுக்கிறது ஒரு சிறப்பு. நம்ம கரெக்டா பிறந்தநாள் வந்துச்சுன்னா அப்படி ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க இந்த 2K தலைமுறைன்னு. ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க, ஸ்டேட்டஸ் போட்டு ஐ லவ் மை ஹப்பி அப்படின்னு ஊருக்கே சொல்றோம். ஆனால் அந்த காதல் அங்கே இருக்கான்னு ஒரு பையன் போய் கேட்குறான், அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பா? ஏன்டா? நீ ஐ லவ் யூன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லைப்பா, ஐ லவ் யூ நீ சொன்னதே கிடையாதுப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா குளிச்சுட்டு வராங்க, மரகதம் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த அம்மா போய் ஒரு மூக்கு கண்ணாடி டப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் தோளில் ஒரு துண்டு போட்டிருந்தார், இந்த துண்டு எடுத்து கொடுத்தாரு. அந்த பையன் சொன்னான், அப்பா புரிஞ்சிருச்சுப்பா, புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும்போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதைத்தான் கேட்பார் என்ற புரிதலோடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா. அந்த புரிதலிலும் இவ தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கா, தலை ஈரமா இருக்கு, சரியா தொடக்கல, இவளுக்கு தலைவலி வந்துடும், நாள் முழுக்க தலைவலியோடு இருப்பாள் என்ற ஒரு அக்கறை இருக்குல்ல. புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்கிற 3 வார்த்தையில் இந்த காதலை அடக்கவே முடியாது சார். நான்லாம் நினச்சிருக்கேன், எங்கள் அப்பாவுக்குலாம் இந்த காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி பீரியட் ஜூன் 7ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்து போகிறாரு. இந்த 5ஆம் தேதியிலேருந்து அவரை வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க, மாஸ்கெல்லாம் மாட்டி மூக்கு வழியாக அந்த சாப்பாடெல்லாம் மூக்கு வழியாக போயிட்டுருக்கு. இவர் எங்களை பார்த்து பார்த்து அந்த மாஸ்க்கை கழட்டிக்கிட்டே இருக்காரு, ஆக்சிஜன் மாஸ்க்கை கழட்டிக்கிட்டே இருக்காரு. அப்பக்கப்போ கலட்டு, அவங்க நர்ஸெல்லாம் திட்டுறாங்க, அதை கலட்டாதீங்க சார்னு திட்டுறாங்க. நான் போய் அப்பா கிட்ட கேட்குறேன், ஏன்பா அதை போட்டு கழட்டிக்கிட்டே இருக்க, என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? அவர் அந்த மாஸ்கை கலட்டி அந்த பேச முடியாத குரலில் சொல்கிறாரு, டேய் உங்கள் அம்மா சுகர் மாத்திரை போட்டுட்டாளான்னு கேள்றான்றார். உங்கள் அம்மா சுகர் மாத்திரை போட்டாளான்னு கேள்றா, மறந்துடுவாடா சுகர். இவருக்கே உயிரில் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரியினுடைய மருந்து வாடையை தாண்டி என் அப்பாவினுடைய காதல் மடம் ஆஸ்பத்திரி முழுவதுமாக நிரம்பி இருந்தது. இப்போ இந்த சண்டை வருவது பிரிந்து செல்வதற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான தருணம் என்று புரிந்து கொள்வது குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள். நம்ம என்ன பண்ணிடுறோம், குடும்பத்தில் சண்டை வந்தா பரிகாரம் பண்ணா சரியா போயிருன்றாயிலே, இங்க போய் பரிகாரம் பண்ணா அங்க போய் பரிகாரம் பண்ணா. கவிக்கோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, யாரோ ஒருவன் என் தலையில் எழுதி கொண்டிருந்தான், நான் உற்று பார்த்தேன், அது வேறு யாரும் அல்ல, நான் தான் என்றார். தீதும் நன்றும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கோயிலில் போய் விளக்கேத்துனா வீட்டு பிரச்சனை தீந்துரும் நம்புறானே, கரெக்டா? வெள்ளிக்கிழமையான துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றணும்னு ஒரு சம்பிரதாயம் சொல்லி விட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு. ஒரு இந்த குங்குமம் கொடுப்பார்ல குருக்கள், அவர் ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா, இப்பெல்லாம் கோயிலுக்குள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு, கரெக்டா? கோயிலுக்குள்ள தீபம் ஏற்றக்கூடாது. அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பாட்டில் நிறைய எண்ணெயை எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதிலெல்லாம் கொட்டிட்டு வந்துடுவாங்க. ஒரு குருக்கள் குங்குமம் கொடுக்குறவர், அவருக்கு நின்று கொடுக்க முடியாது, ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தார். சேர் போட்டு உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். அவர் தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்கு, துர்க்கை அம்மன் சன்னதி தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்கு. இந்த அம்மா 1.5 லிட்டர் பாட்டில் பூரா எண்ணெய், புரிஞ்சிருச்சா? அந்த விளக்குல எண்ணெய் ஏற்கனவே இருக்கு. இந்த அம்மா கொண்டு வந்து அத்தனை லிட்டர் எண்ணெயும் அதுல கொட்டி அந்த மனுஷன் தலையில கொட்டி அவர் கோயிலில் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தார். கண்ணதாசன் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார், யார் இறைவன்னு கேட்டாங்க, இந்த புரிதல் யார் இறைவன்னு கேட்டாங்க, பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றெடுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் இந்த உலகில் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். இதை உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள். புதுக்கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், கடவுளும் மனிதனும்
ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். கடவுளும் மனிதனும் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள், இதோ என்னை படைத்தவன், இதோ என்னை படைத்தவன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். எந்த வேண்டுதலுமின்றி, பிரான்சிஸ் கிருபா ரொம்ப அழகா எழுதியிருப்பார், எந்த வேண்டுதலுமின்றி, எந்த நிபந்தனையும் இன்றி, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கோவிலுக்கு வந்து கடவுளை சந்தித்து போகும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டா, ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லிக் கொள்கிறார். சார், வாழ்க்கை போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோமே, ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோமே, இந்த வரத்தை கொடு அந்த வரத்தை கொடுன்னு. இந்த வாழ்க்கை ஒரு வரம் என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள். ஒரு 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவில்லை. கவிக்கோவினுடைய வார்த்தை. இந்த இதில் ஜெயிச்சிட்டோன்னா நமக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம்ல, ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா மகிழ்ச்சி, இது வந்துட்டுனா மகிழ்ச்சி, வீடு வாங்கிட்டா மகிழ்ச்சி, கார் வாங்கிட்டா மகிழ்ச்சி. வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள். நேரம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது மெய்ப்பொருளா? பேசலாம்ல, பேசலாமா? மழையிலும் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய எங்க மக்களுக்காக நாங்கள் இன்னும் 4 மணி நேரம் பேசுவோம். உட்காருங்க. நீத்தி என்னுடைய சிறு வயது தோழி, அவங்க மதுரை முத்துணனுடைய துணைவியார். ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள சந்திச்சதுல. இப்படி சொல்லிட்டோன்னா அமைதியாக உட்காந்துருவாங்க. அதுக்காக இப்போ இந்த வாழ்க்கையில் எதுப்பா மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. 4 வயசுல எந்திரிச்சு நின்னோன்னா வெற்றி, 10 வயசுல வெளியே போயிட்டு திரும்பி வந்தோன்னா வெற்றி, 15 வயதுல நல்லா படிச்சா வெற்றி, 18 வயதுல ஒரு வாக்காளர் உரிமமோ நமக்கான ஒரு டிரைவிங் லைசன்ஸும் கிடைச்சிருச்சுன்னா 18 வயதுல வெற்றி, 25 வயசுல கையில ஒரு டிகிரியும் வேலையும் கிடைச்சிருச்சுன்னா வெற்றி, 30 வயசுல பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி. இன்னைக்கு 30 வயசு தாண்டி தான் கிடைக்க மாட்டேங்குது. 30 வயதுல பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி, 40 வயதுல இளமையாக தோன்றினால் வெற்றி, 50 வயதுல தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க முடிந்தால் வெற்றி, 60 வயதுல ஓய்வு கிடைத்தால் வெற்றி, 60 வயசுல ஓய்வு கிடைத்தால் வெற்றி, 65 வயசுல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் வெற்றி, 70 வயதுல நீங்க வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டிற்கு நீங்களாக திரும்பி வர முடிந்தால் வெற்றி, 75 வயதிற்கு மேல் தானாக எழுந்து நிற்க முடிந்தால் வெற்றி, 80 வயதுக்கு மேல் வீட்டிற்கு பாரமாக இல்லாமல் இருந்தால் வெற்றி. அதற்கு மேல் ஒரு இலை உதிர்வது போல, ஒரு பறவை பறப்பது போல மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் இருந்து நாம் விடை பெற்றோமையானால் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி. வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி. ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சொல்றோம்ல, காலம் காலம் பொன் போன்றதுன்றோம்ல, காலம் உயிர் போன்றதுங்க. பொண்ணை தொலைச்சோன்னா சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு இந்த தருணம் 10ஆம் தேதி மதுரையில் பேசக்கூடிய இந்த மாலை நேரத்தை திரும்ப சம்பாதிக்கவே முடியாதே, இந்த 1 மணி நேரத்தை திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த காலத்தை, இந்த வாட்ச்னா என்ன சொல்றாங்க, கடிகாரன்றோம்ல, வாட்ச்னா கவனின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த புத்தக திருவிழாலாம் ஏன் தெரியுமா, நம் கவனத்தை சரியான முறையில் கவனம் செலுத்த வேண்டும்ன்றதுக்காக தான். ஃபேஸ்புக்கையும் ரீல்ஸையும் போட்டு வாழ்க்கையை ஓட்டிடுறோமே, யாரோ ஒருத்தரை பத்தி தெரியாம பேசிட்டே இருக்கோமே. கரெக்டா? கூமாப்பட்டியா ஏங்கன்றான், அதை உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. யாரோ ஒரு மியூசிக் டைரக்டரு அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாராம், இதை உட்காந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம வீடு இன்னும் டைவர்ஸ் ஆகாமல் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அடுத்தவர்களை பற்றி நாம் ஏங்க புரணி பேசணும்? அதை பற்றி தெரியாமல் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற இந்த தலைப்பை கேட்க வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மழை நேரத்திலும் நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இதை கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா இந்த சமூக வலைதளங்களில் இதை கேட்குறவங்களுக்கு நான் அதை சொல்லிட்டு போகிறேன். ஏதோ ஒரு விஷயம் வருது, ஃபேஸ்புக்கை நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் வருது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நம்பகத்தன்மை என்னன்னே தெரியாமல் நாம் நம்ம நேரத்தை விட்டுட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமே, யாரோ ஒருத்தரை பற்றி புரணி பேசிகிட்டு இருக்கோமே. இந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாராமே. இந்த முக்கியமான ஒரு வகையில் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கேங்க, சைடில் ஒரு பாப்பப் வருது, இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள். நமக்கு என்ன போயிருது, திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு அந்த நடிகையை போய் கிளிக் பண்ணுறோம். அது என்னடா பண்ணுச்சுன்னு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீ குடிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. உடனே நமக்கு மனது மாறுதில்லை. சொல்லிட்டு போகிறேன், ஒரு பன்றி எப்படி மனிதனினுடைய அசுத்தத்தை நாவால் சுவைக்கிறதோ
அது எத்தனை கீழ்த்தரமான ஒரு விஷயமாக ஒரு மனிதன் பார்க்கிறானோ அத்தனை கீழ்த்தரமான விஷயம் அடுத்தவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை நம் சிந்தையால் சுவைப்பது. ஒரு பன்றி அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருப்பது. என்எஸ் கலைவாணர்கிட்ட போய் கேட்குறாங்க, கலைவாணர் ஐயாட்ட, உங்களை பற்றி அந்த நடிகர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களை பற்றி என்னெல்லாம் பேசினார் தெரியுமா, அவர் என்ன தெரியும். இப்போ கலைவாணர் ஐயா கேட்டார், உன் சட்டப்பையில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னவன்ட்ட. உன் சட்டப்பையில் எவ்வளோ இருக்குது? 100 ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருக்குது. சில்லறைன்னா எவ்வளோ இருக்கு? அது எப்படிங்க சொல்ல முடியும்? எண்ணி பார்த்து தானே சொல்ல முடியும். எண்ணி பார்த்து தானே சொல்ல முடியும். உன் சட்டப்பையில் என்ன இருக்குன்னே நீ எண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் என்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எண்ணாமலேயே பேசுகிறாய். ஏன்னார், நம்ம வாழ்க்கையே எண்ணி பார்த்து தான்ப்பா பேசணும். ஒரு ராஜா அவருக்கு என்ன ஆசைன்னா, தான் கையால் சமைச்சு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும், 10 சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவருக்கு ஆசை. சமயக்காரரோட சமைக்கிறார். இப்போ அதை எடுத்துகிட்டு போகணும்ல, தூக்கிட்டு போகணும்ல சமையல் அறைக்கு. அவரும் சமயக்காரர் இப்படி தூக்கிட்டு போகிறாங்க சமையல் அறைக்கு. ராஜாவே தூக்கிட்டு போகிறார், ஏன்னா அவர் கையால் போடணும்னு ஆசை. ராஜாவே அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறார். மேலே ஒரு கழுகு பறக்குது. இந்த கழுகுனுடைய காலில் ஒரு பாம்பு இருக்கு. இந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் அந்த கரெக்டாக அந்த பாத்திரத்தில் கொட்டிடுச்சு. இது யாருக்கும் தெரியாது. இவங்க அதை பரிமாறிட்டாங்க. சாப்பிட்ட 10 சாதுக்களும் செத்து போயிட்டாங்க. இப்போ சித்திரகுப்தன் போய் யமதர்மன்ட்ட கேட்குறாரு, இந்த 10 பேர் இறந்து போனாங்கல்ல, இந்த பாவத்தை யார் பேரில் எழுதுறது? இந்த ராஜா பேரில் எழுதவா, சமைச்சவர் பேரில் எழுதவா, இல்லை இந்த கழுகோட பேரில் எழுதவா, கீழே இருந்த பாம்போட பேரில்? இந்த பாவத்தை யாருடைய கணக்கில் எழுதுறது? யமன் சொன்னார், எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் பொறு, நான் சொல்கிறேன் யார் பேரில் எழுதலான்னு, கொஞ்ச நாள் பொறு நான் சொல்கிறேன்ட்டு. இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது 10 பேர் இறந்து போயிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு குரு கிட்ட கேட்டார், குலகுருகிட்ட கேட்டார். குரு சொன்னார், எப்பயும் 10 பேருக்கு சாப்பாடு போட்டியா, இனிமே அன்னச்சத்திரம் திறந்து யார் எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுங்க, எப்பயுமே உங்கள் நாட்டில் சாப்பாடு இருக்கும், ஃப்ரீ அன்னதானம், தொடர்ந்து அன்னதானம், 24 மணி நேரம் அன்னதானம் பண்ணிட்டார். இவர் தொடர்ந்து நிறைய சத்திரங்களை ஓப்பன் பண்ணுறாரு, நாடு முழுக்க சத்திரங்களை ஓப்பன் பண்ணுறாரு. யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போகலான்னு தொடர்ந்து சத்திரங்களை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு 5 சாதுக்கள் வராங்க இவர் நாட்டுக்கு. வரும்போது இந்த நாட்டினுடைய எல்லையில் ஒரு வீடு, ஒரு கிளையை உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பாட்டி போய் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வந்த சாதுக்கள் கேட்குறாங்க, ஏன் பாட்டி இந்த ராஜா சாப்பாடு போடுறாராமே, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறாராமே, அன்னதானம், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், பசிக்குது, இந்த ராஜா சாப்பாடு போடுறாருல்ல, அந்த அன்னதான சத்திரம் எங்கே இருக்குன்னு. இப்போ இந்த பாட்டி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு, ராஜா சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் போடுவாராம், ஆனால் அதை சாப்பிட்டவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்களாம், அப்புறம் உன் விருப்பம் அப்படின்ட்டுச்சு. இப்போ யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. அந்த பாவ கணக்கு யார் பேரில் எழுதணும்னு கேட்டேல, இந்த கிளவி பேரில் எழுது, இந்த கிளவி பேரில் எழுது. என்னன்னே தெரியாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் மூக்க நுழைச்சு அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுது பார்த்தியா, இந்த கிளவி பேரில் அந்த பாவ கணக்கை எழுதுனாராம். அடுத்தவர்களை பற்றி தெரியாமல் பேசுவது என்பதுதான், அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, நாம் அவர்கள் அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள், அது மெய்யறிவு. சரி சார், நான் யாரை பற்றியும் பேசலை, என்னைய பற்றி பேசுகிறானே, எனக்கு ஒரு கமெண்ட் போடுறானே, என்னைய பற்றி என்னை சுற்றி இருக்கவங்க விமர்சனம், இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. என்னைய பற்றி என் உறவுகளில் இதை சொல்லிட்டாங்களே, நான் யாரை பற்றியும் பேச மாட்டேங்க, என்னைய பற்றி சொல்கிறாங்களே. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு போட்டி நடத்துகிறாங்க. ஒரு சிறுத்தை, அந்த சிறுத்தையோட 10 நாய்கள். இந்த 10 நாயும் சிறுத்தையை நிகராக எந்த நாய் ஓடுதுன்னு பார்க்கணும். இதுதான் காம்படிஷன். சிறுத்தையை ஒரு கூண்டில், 10 நாய்களை ஒரு கூண்டில். சிறுத்தை இருக்கு, கரெக்டாக ரெடியாக இருக்கு. 10 நாய்கள் யார் சிறுத்தைக்கு நிகராக ஓடுறாங்க அப்படின்னு ஒரு போட்டி. ஓட்டப்பந்தயத்துக்கான அந்த விசில் ஊதப்படுது, கூண்டுகள் எல்லாம் திறக்குது, 10 நாய்களும் வேகமாக ஓடுச்சு. சிறுத்தை நகரவே இல்லை, அப்படியே ஸ்டைலாக நின்றுச்சு. சிறுத்தை நகரவே இல்லை, கம்பீரமாக நின்றுச்சு. அப்படி கம்பீரமாக நிற்கிது. எல்லாம் யோசிக்கிறாங்க, நாய் வேகமாக ஓடுது, சிறுத்தை கம்பீரமாக நிற்கிது. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சிறுத்தை சொல்லாமல் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் சிறுத்தை நாய்களோடு போட்டியிடுவதில்லை. நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும், நான் வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் ஓடுவேனே தவிர நாய்களோடு போட்டியிடுவதற்கு நான் ஓடுவதில்லை. நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும், அதை எந்த நாயிடமும் நிரூபிக்க தேவையில்லை என்று சிறுத்தை கம்பீரமாக நின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது.
ஆக இந்த மெய்ப்பொருள் என்பது என்னன்னா, நம்முடைய பலம் என்ன என்று நமக்கு தெரிந்துவிட்டால், நாம் சிறுத்தை என்பது நமக்கு தெரிந்துவிட்டால், இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. அருணகிரிநாதர் சொல்லுவார், வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணிவாணி பூமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகள் ஆகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி பசு பதி பாசம் சூழ் கிதுகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரெழிவு சூளம் என கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு கேட்பார். இந்த கசுமலம்ன்ற வார்த்தை 2000 வருட வார்த்தை. கசுமலம் என நாரி உடல் அழிவேனோன்னு கேட்பார். இந்த கசுமலமாக செல்லக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை கற்பக தருவாக அத்தனை பேருக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு கற்பூரமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஆயுதம் இந்த புத்தகம். இந்த புத்தக திருவிழாவை இத்தனை தூரம் அற்புதமாக நடத்திய நமது மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இங்கு இத்தனை தூரம் இந்த மழைக்கிடையிலேயும் வந்து தமிழ் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய என் மதுரை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மிகப்பெரிய நன்றி பாராட்டி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், என்னை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.